அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் அப்படிங்கும்போது 21/6/2026 முதல் 27/6/2026 வரையும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் உங்களுடைய இந்த வார பலனில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ராசி நேர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உறுதியாக எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு 3 ராசி நேர்கள் ரொம்ப நிதானமாக யோசித்து அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் இருக்குது. இன்னொரு 3 ராசி காதலில் ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு. யாரை தேடி இருக்கீங்களோ, யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களை தேடி அன்பு காட்டக்கூடிய நிலைமை உறுதியாக உண்டு. இன்னும் ஒரு 3 ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு செலவழிதுனே தெரியாது, ஏன் செலவழிதுனே தெரியாது. வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கும். இந்த வாரத்தில் யார் யார் அந்த ராசி நேர்கள், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க நம்மளுடைய வார பலன் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். மேசராசி அன்பர்களுக்கு, நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தொடக்கத்திலேயே ஒரு என்ன சொல்றேன்னா மிகப்பெரிய பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கு. இந்த வாரத்தில் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்க போகிறீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் இப்போ தான் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க. இவ்வளவு நாட்களாக உங்களை யோசிக்காமல் பேசின அத்தனை நபர்களுக்குமே சரியான பாடத்தை கொடுத்து உங்களுடைய திறமையின் மூலமாக, உங்களுடைய உண்மையான சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாரத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. அதேபோல் மேச ராசியில் பிறந்த நம்மளுடைய ஒரு 20-40 வயது உள்ள நபர்கள் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வேலையில் நீங்கள் கடுமையாக உழைச்சும் கூட உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய கவலைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வார தொடக்கத்திலேருந்தே சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல என்னென்ன சிக்கல்கள், என்னென்ன சிரமங்கள் இருக்கோ அதெல்லாம் சரி செய்யப்பட்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதே போல் 50 கிட்டத்தட்ட 50க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், 50 வயசுக்கு மேலே உள்ள மேசராசிக்காரங்களாம் உங்களுடைய பேர குழந்தைகள், அதே போல் உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே உங்களுக்கான ஒரு அன்பை காட்டக்கூடிய, ஒரு பாசத்தை காட்டக்கூடிய அற்புதமான வாரம். அசால்ட்டாக அல்வா சாப்பிட்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த வாரத்தை சிறப்படைய போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்கிறது உறுதியாக சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமான வேகமும் விவேகமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசியில் 12ஆம் இடத்ததிபதி அமர்ந்திருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்ததிபதி வந்திருக்கனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், வேகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு செயல்பாடு சிறப்பாக போய்கிட்டே இருக்குமா தெரியும். இன்னொரு பக்கம் உங்களை அறியாமல் சின்ன சின்ன தவறுகள் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணும், சின்ன சின்ன விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த வாரத்தில் உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம் என்பது உங்களை அங்கீகரிக்கக்கூடிய செயல்பாடாக இருந்தாலும் நீங்கள் பக்கமாக பிளான் போட்டு வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் எந்த விஷயமும் பேசுவதற்கு முன்னாடி பக்கா பிளான் முதல்ல எடுத்து எழுதி வச்சு இதுதான் பேச போகிறோம், இதுதான் பண்ண போகிறோங்கிறத என்ன பண்ணணும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களில் எங்கே தடுமாற்றம் அடைகிறீங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் நம்பி உள்ளே போய் அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிங்களோ அவர்கள் மூலமாகவே தடுமாற்றம் பல வருடங்களாக சந்திச்சுக்கிறீங்க. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. என்ன ஒரே விஷயம்னா
உங்களுடைய 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் 12ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கார். அப்போ கொஞ்சம் நண்பர்களிடம், தன்னுடைய கணவன் மனைவி உறவுகளிடம் என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் நான் செலவழிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மட்டும் உணர்ச்சிப்பட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை பிடிச்சிக்கிடுவாங்க. நீ தானே சொன்ன, நீயே செலவழி, எனக்கு என்ன அப்படின்னு அசால்ட்டாக இருப்பாங்க. இது உங்களுடைய உறவுகளில் எந்த உறவாக இருந்தாலும் சரி, நட்பில் எந்த நட்பாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் இதில் மட்டும் என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசித்து பேசணும். ஆனால் 2ஆம் இடத்துல சூரியன், அதே போல் பார்த்திங்கன்னா புதனும் இந்த வார தொடக்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகுது, ஒரு சிறப்பான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். சரியா? அப்போ நீங்கள் பக்காவாக யோசித்து நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சீங்கன்னா, பக்கா பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா விரயங்கள் தவிர்க்கப்படும், தேவையில்லாத மன அழுத்தம் தவிர்க்கப்படும். ஓகேவா? சரியாக செஞ்சீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிளான் போட்டு சனிக்கிழமை முறையும் இதுதான் பண்ண போகிறோன்னு ஒரு ப்ராப்பராக பிளான் போட்டிங்கன்னா சக்ஸஸ் பண்ணக்கூடிய நபர்களில் மிகப்பெரிய முக்கியமான நபர் தான் நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் நீங்கங்கிறது உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாகவே இருக்குது. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எப்படி அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் உங்கள் மனசில் ஓடி இருக்குன்னா அந்த குழப்பத்தில் தூக்கி போட்டுருங்க. சரியா? தூக்கி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய முகத்தை கண்ணாடியை பார்த்து பேசுங்க. 10 நிமிஷம். ஓகேவா? இந்த 10 நிமிஷம் உங்களுடைய மனசில் உள்ள ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடுகள்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிங்களேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அதை 10 நிமிஷம் என்ன பண்ணுங்க, உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேசுங்க. பேசிட்டு நீங்கள் இந்த வார தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உறுதியாக இதை செய்கிற அத்தனை மிதுனராசிக்காரங்களும் அடுத்த வாரம் எனக்கு நல்ல விதமாக கமெண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் உள்ளதை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறனால தான் பல தடுமாற்றம், பல பிரச்சனைகளை கடந்த காலம் நீங்கள் சந்திச்சிங்க. ஆனால் இந்த வாரத்தில் நம்ம ஒரு ட்ரை பாருங்க. ஓகேவா? நீங்கள் உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகளாக இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், எதுனாலும் கண்ணாடியை பார்த்து பேசுங்க. அந்த பேசும்போது பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். நீங்களும் கண்ணாடியும் அப்படிம்போம்ல. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபைட்டாக பேசுனீங்கன்னா இந்த வார தொடக்கத்திலேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டு ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அத்தனை ஆசைகளும் அத்தனை செயல்பாடுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் புதிய நட்பு, புதிய பாசம், புதிய அன்பு, புதிய காதல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நல்ல விதமான செயல்பாடுகள் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இவ்வளோ நாட்களாக சார் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார், எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப வருத்தப்படுறேன் சார், என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு. ஸோ அப்படிலாம் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவலைப்பட்டீங்களோ அந்த கவலைகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் என்ன பண்ண போகிறீங்க, பெருமாள் கோயில் போயிட்டு வர போகிறீங்க. அங்கே உள்ள தாயார் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய போகிறீங்க. வந்தோடனே ஒரு 1/2 hour பேச போகிறீங்க. என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ, எந்த உறவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உறவின் மூலமாக அற்புதமான செயல்பாடுகள் நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. அதுபோல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள், அதாவது ஆடை ஆபரணங்கள், அதுபோல் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ தங்க நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தங்க நகை அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்கக்கூடிய செயல்பாடுகளை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக பொன் பொருள் சேர்க்கை நம்முடைய மிதுனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சரியா? அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் யார்ட்டையும் சொல்லாமல் உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு செஞ்சுட்டு வெற்றி பெற்றுட்டு கீழே எனக்கு நல்ல விதமான கமெண்ட்ஸ்
கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கேன். மிதுனராசி நண்பர்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் யார் இருந்தாலும் மிதுனராசி இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூட்சமும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார தொடக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே சூப்பராக இருக்கு. இந்த வாரத்தில் வந்து காதல் கை கூடுமா, ஏன் காதலை நான் சொல்லலாமா, காதலை சொன்னால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கலாம் ஏதாவது குழப்பங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரமாக கட்டிடுங்க. மேக்சிமம் நம்முடைய கடகராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் புதன்கிழமை உங்களுடைய காதலை வெளிப்படுத்துங்க. இந்த வாரத்தில் புதன்கிழமை உங்களுடைய உண்மையான காதலை வெளிப்படுத்துங்க. அந்த காதல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் ஏற்கனவே லவ் பண்ணிக்கிருக்கேன், என்னைய பேசவே விடாமல் அவங்களே பேசிட்டு என்னை பிளாக் பண்ணி போயிட்டாங்க, அந்த காதல் என்னை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கா, அந்த பெண் என் கூட மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது அந்த ஆண் என் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அப்படிலாம் சிந்தனைகள் இருந்துச்சுன்னா உறுதியாக இந்த கோச்சார கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30% உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உறுதியாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிரகநிலையிலே சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சில குழப்பங்கள் சில போராட்டங்கள் இருக்குன்னா அது சரி செய்யப்பட்டு, உங்களுடைய வீடு ஆல்ட்ரேஷன் வேலை இருந்தாலும் அது நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமைப்பு செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கலாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற கடகராசி என்பர்கள், நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த வட்டம் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் இன்னொரு பெரிய முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை வந்து கடகராசிக்காரங்க பக்காவாக பிளான் போட்டு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறத அடுத்த வாரம் சொல்லிடுவீங்க. ஓகேவா? என்ன பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஜிபேயில் வச்சுருக்கீங்க, இல்லை பர்ஸில் வச்சுருக்கீங்க, எதனால் வச்சுருங்க. ஓகேவா? ஆனால் அதை வந்து வெளிப்படையாக யார்ட்டையும் காட்டாமல் வச்சுக்கோங்க. உங்கள் கையில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு கேட்டால் தயவுசெய்து சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா சொல்லி மறுநாள் அந்த பணம் இருக்குமா இருக்காதான் கூட சொல்ல முடியாது. அது 1000 ரூபா இருக்கட்டும், 5000 ரூபா இருக்கட்டும், எவ்வளோ நாள் இருக்கட்டும், 50 கோடியாக கூட இருக்கட்டும், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் எவ்வளோ இருக்குங்கிறத அக்யூரேட்டாக சொல்கிறத தயவுசெய்து இந்த வாரத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி ராசிக்கு 12ஆம் இடத்த தொடக்கத்திலே இருக்கார். அப்போ தன வரவு சார்ந்த விஷயங்களில் வெளிப்படையாக சொல்லும் போது உங்களை அறியாமே அதை விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் கூட இருக்கவங்க செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதில் கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்துட்டேன் சார், காசை சேர்த்து வச்சுட்டேன் சார்னு சொல்லக்கூடியவங்களும் அடுத்த வாரம் கமாண்ட் கொடுக்கணும். சார் எங்கே சார் நீங்கள் சொன்னீங்க, என்னை அறியாமல் நான் தான் எப்பயுமே வந்து மனசில் எதுவுமே வச்சுக்கிற மாட்டேனே, எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவேனே, நான் சொல்லிட்டேன் சார், கடைசியாக சொன்ன மாதிரியே 0 பேலன்ஸ் ஆக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. மேபி வந்துருச்சுனாலும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை அடுத்த வாரம் தொடக்கத்திலே உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் கொஞ்சம் இந்த தேவையில்லாத சிக்கல்லேருந்து தப்பிச்சுக்கிற முடியும்னா, நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு போய் ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு வெல்லம் கல்கண்டு ஒரு பேப்பரில் வச்சு கொண்டு போயிருங்க. அவர் பக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டு விநாயகரை ஒரு 3 சுற்றி மனசார கும்பிட்டுட்டு, சரியா, தோப்புக்கணம் போட்டுட்டு நீதாயா பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. கட்டாயமாக 0 பேலன்ஸ் ஆகாமல் உங்களை ஒரு நில் பேலன்ஸ்லேயே வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையை விநாயகர் பார்த்துக்குறாரு. ஓகே, நல்லபடியாக பண்ணிவிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக்குவோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிலேயே இந்த வாரம் தொடக்கத்திலே சந்திரன் தொடக்கத்திலே உருவாரார். அவர் உங்கள்கிட்ட இருந்தால் தொடங்கியே செய்கிறார் சந்திரன். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு செவ்வாய்க்கிழமை வரையும் கொஞ்சம் பொறுமையாக
அப்படியே நிதானமாக எந்த விஷயம் பண்ணாலும் சரி அதை மன அழுத்தத்துக்கு கொண்டு போகாமல் இதுவும் கடந்து போகும் சொல்லி அப்படியே மைண்டை வச்சு கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி மைண்டை வச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நைட்லேருந்து அல்லது புதன்கிழமை காலையிலேருந்தே நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் தொடக்கத்தில் சந்திரன் ராசியில் இருந்தாலும் ராசியின் அதிபதி எங்கே இருக்கான்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போ லாபங்கள் என்பது உங்களுக்கு புதன்கிழமையிலிருந்து அற்புதமாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் மிகப்பெரிய முக்கியமான நபர் என்பது உறுதியாக சொல்லலாம். எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கும். யாராச்சும் நம்ம சிம்மராசி அன்பர்கள் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக நான் பேங்க் லோன் அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன், அல்லது என்னுடைய பெரியப்பாட்டை போய் வாங்கலாம்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பாவுடைய உறவுகள்கிட்ட யார்கிட்டையாச்சும் கேட்கலாமான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் நிறையா நபர்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ சிம்மராசி அன்பர்களில் தன்னுடைய தகப்பனார் வழி உறவுகளுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இப்போ அந்த உதவியை எதிர்பார்க்காம செஞ்ச உதவியை எப்பயாச்சும் நம்ம கேட்கலாமா, இப்போ நம்ம எதுவும் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு எதிர்பார்க்கலாமான்னு காத்திருக்கீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்கள் அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பா வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவிகள் ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் கிரகங்கள் கொடுக்குது. அதனால் தைரியமாக செய்யலாம். அதே போல் நம்முடைய சிம்மராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய மன அழுத்தம், மிகப்பெரிய ஒரு போராட்டம் இப்போ தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. அது எப்படின்னா ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு சார், கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே போல் இந்த வாரத்தில் நம்முடைய சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. சரியா, எப்படியாச்சும் எங்கேயா ஒரு ட்ராவல்ஸ் போயிட்டு அதன் மூலமாக ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பெலாம் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கனால இதை சரியாக பயன்படுத்திக்கும். சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பொருளாதாரத்தில் இந்த வாரத்தில் பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்களும் மிகப்பெரிய முக்கியமான நபர். ஸோ இந்த வாரம் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏற்றம் கிடைக்குன்னா நீங்கள் வாராகி அம்மனை கும்பிடுங்க. வாராகி அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடும் உறுதியாக உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமாக வாராகி அம்மனுடைய இமேஜஸ்லாம் உங்களுக்கு ஃபோனில் வரும், பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. அப்படி பார்த்தவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, அல்லது வாராகி அம்மன் சம்மந்தப்பட்ட பேச்சாக உங்களுக்கு காதில் கேட்கக்கூடும். அப்படி கேட்டால் அம்மன் உங்களை கூப்பிட்றான்னு அர்த்தம். சரியா, ஸோ கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், வாராகி அம்மன் வழிபாடை பண்ணுங்கள். வாரம் முழுவதும் அற்புதமான மாற்றத்தை சிம்மராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த கிரகங்கள் அம்மனுடைய அருளால் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவலைகளுக்கு பஞ்சமே கிடையாது. எதுக்கு கவலைப்படுறீங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது. நம்ம ஏன் இப்போ கவலைப்பட்டு இருக்கோம், நல்லா தானே இருக்கும், ஏன் நம்ம கவலைப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்பப்போ வந்துட்டு போகும். யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு போதோ சொல்லுங்கள். ஏன்னா எதுக்காண்டினா இப்போ நீங்கள் தூங்கும் போது கூட உங்களுடைய மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. தூக்கத்தில் கூட ஏதாவது ஒரு வேலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது இயல்பாகவே நடந்துக்கிருக்கு. ஸோ அந்த நிலைமை இந்த வாரத்திலேருந்து படிப்படியாக குறைக்கும். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய மனசில் உள்ள மிகப்பெரிய வலி இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே போல் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன அழுத்தங்கள், சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்குன்னா அந்த போராட்டங்கள் சரி செய்யப்பட்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுப்பதற்கான சூழ்நிலை உண்டு. ஓகேவா? அதே போல் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் அதிகமான சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்குது. உங்களுடைய நண்பர் எங்கேயாச்சும் உங்களை கூப்பிடுவாங்க, வா போயிட்டு வரலாம் அப்படின்னு. உங்களுடைய தோழியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டு போய் உங்களை செலவழிக்கக்கூடிய, அதாவது உங்களை செலவு பண்ண சொல்லக்கூடிய சூழ்நிலைலாம்
வரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்கள், முதலே வந்து அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ செலவழிக்க முடியுங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து சரி நம்ம ஃப்ரெண்டு தானே செலவழிச்சிரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போவீங்க. அங்கே போனால் என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருக்கீங்கன்னா அந்த பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முதலே வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னா சரி போயிடலாம், எந்த ஊர் போகலாம், என்ன பண்ணலாம், எவ்வளோ செலவழியும், சரி ஓகே என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படிங்கிறது ஓப்பன் டிக்கலாக கேட்டு போயிருங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த உங்களை எப்படி யோசிப்பாங்கன்னு என்னை பொறுத்த நான் சொல்கிறேன் அந்த என்ன சொல்லுவேன்னா, கன்னிராசி அதெல்லாம் அவன் ஃப்ரெண்டு பார்த்துக்குவான், அவன் செலவழிச்சுக்குவான் அப்படின்னு அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே பாரத்தை தூக்கி போட்டு அசால்ட்டாக போயிடுவாங்க. இப்படித்தான் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே அதிகமாக விரயமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த வாரத்தில் இருந்தாவது இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உறுதியாக இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போது. நீங்கள் வந்து மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை மேலே, ஞாயிறு திங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. செவ்வாய்க்கிழமைக்கு மேலே கொஞ்சம் வேகமாக விவேகமாக வெற்றிகரமான ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உறுதியாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாரத்தில் தேவையில்லாத விரை செலவுகளோ தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளோ வராமல் தடுக்கணும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அதாவது முச்சந்தியில் விநாயகர் இருப்பார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விநாயகரை போய் பார்த்து மனசார விநாயகருக்கு வழிபாடு செஞ்சுட்டு ஒரு வெடலை தேங்காய் மட்டும் போட்டுருங்க. யார் கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைகளே கன்னிராசி இருக்காங்கன்னா கூட்டு போய் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முச்சந்தியில் இருக்க விநாயகருக்கு ஒரு வெடலை தேங்காய் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த வாரமும் சிறப்பாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை.